இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் யார், எதுக்காக இந்த வீடியோன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆடியோ கேட்டு வந்துடுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் பொண்ணை வச்சிருக்கிறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் போட்டு நான் உங்கள் பொண்ணை வந்து உங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிடுவேன். பார்த்துக்கோங்க. சரி, நீங்க பண்ணுங்க. நீங்க பார்த்து என்ன பண்ணுங்க. நான் பண்றதெல்லாம் ஈஸியாவே பண்ணிடுவேன். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது நீங்க கேஸ் போட்டு குழந்தைய வாங்க போறீங்களா? முடிஞ்சது பாருங்க சார். இந்த பாருங்க, முடிஞ்சதை பாக்குறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா வந்துட்டு ரிசீவ் பண்ணிடுவேன். நான் உண்மையா சொல்றேன். லைஃப் த்ரெட்டன் கொடுக்காதீங்க. நான் லைஃப் த்ரெட்டன் கொடுக்கல, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இந்த பாருங்க, நான் வேணாம், சொல்றதை கேளுங்க சார். நானும் டீசெண்டா தான் பேசுறேன். நான் மூவ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இருக்கீங்களாமே நீங்க? யாருக்கு? குழந்தைக்கு. என் குழந்தைக்கு நான் கொடுக்கறேன்னா ப்ரூவ் பண்ணுங்க சார். ஃப்ரெண்டை வச்சு ப்ரூவ் பண்ணுங்க சார். உங்களால முடிஞ்சா ப்ரூவ் பண்ணுங்க. உங்களாலையும் வர முடியும். ஓகேங்களா? நீங்க ப்ரூவ் பண்ணுங்க சார். என் குழந்தைக்கு நான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்கறேன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? சரி, ஓகேங்க. நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ப்ரூவ் பண்ணுங்க. வாங்க. நான் எங்களுக்கு நீலாங்கரைக்கு வர தெரியாதா? நீலாங்கரைக்கு வாங்க. எங்க நீலாங்கரையில வந்து எங்க வர போறீங்க சொல்லுங்க, நான் வரேன். இந்த வீடியோ மூலிமா மக்கள்கிட்டையும் நீதிமன்றங்கள்கிட்டையும் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு வழக்கறிஞர் ஒரு சாமானிய மனுஷனுக்கு இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் கால் பண்ணியோ இல்லை டைரெக்டாக மீட் பண்ணியோ மிரட்டல் விடலாமா? உன் மேலே ஃபேக் கேஸ் போட்டுருவேன், உங்கள்கிட்ட இதை வாங்கிடுவேன், உன்னை அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் மிரட்டலாமா? சட்டப்படி இது சரியா? அப்படி சரி இல்லை அப்படின்னா அவங்க மேலே என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் மக்களாகி உங்ககிட்டையும் நம்ம நீதிமன்றங்கள்கிட்டையும் கேள்வி எழுப்புகிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் மனைவிக்கும் விவாகரத்தாக போகுது. கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. என் மனைவி என் மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்க எனக்கு சில ஆவணங்கள் தேவைப்படுது. இதை நானாக முடிவு பண்ணலை, நீதிமன்றங்களில் கேட்டிருக்காங்க. நம்ம சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இல்லை காவல்துறை அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு முன்னுரிமை அதிகமாக இருக்குது. அவங்க சும்மா வாய் வார்த்தையாக ஒருத்தர் மேலே பழி சுமத்தினாலோ இல்லை கண் கலங்கி நின்று இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலோ எந்தவித டவுட்டும் இல்லாமல் எந்தவித விசாரணையும் இல்லாமல் டைரெக்டாக அந்த சம்மந்தப்பட்ட ஆள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண், நான் அப்படி இல்லை, நான் இதை பண்ணலை, என் பக்கம் நியாயம் இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்கள், என் பக்கம் இருக்க நியாயத்தை கொஞ்சம் கேளுங்கன்னு நம்ம எவ்வளோ தான் கதறினாலும் அது காதுலேயே வாங்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அதிகபட்சமாக நம்மக்கிட்ட அதுக்கான ஆதாரங்களை கேட்குறாங்க. இதுதான் இப்போத்தி நிலைமையாக இருக்குது. ஸோ இந்த சட்ட சிக்கல்கள் பற்றி தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ நீதிமன்றத்தில் கேட்ட அந்த ஆதாரங்களை அவ்வளோ ஈஸியாக அந்த சம்மந்தப்பட்ட ஆள் இந்தாங்க நான் தான் அப்படின்னு கொடுக்க போகிறது கிடையாது. அவங்கள நான் நீதிமன்றம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாலுமே எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க தேவையில்லாமல் என்னை இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு அழகாக எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நேராக அவங்க வீட்டுக்கு போய் எந்த பிரச்சனையும் பண்ணலை, அவர் மேலே கை வைக்கலை. நான் டீசெண்டாக எனக்கு என் குழந்தைய கஸ்டடி எடுக்கிறதுக்காக சில ஆதாரங்கள் தேவைப்படுது, அதை மட்டும் கொடுத்துரு, நான் ஒன்றும் இன்வால்வ் பண்ண மாட்டேன், யாரையும் இன்வால்வ் பண்ண மாட்டேன், நான் அதை மட்டும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி என் குழந்தைய மட்டும் மீட்டுக்கிறேன், நான் விவாகரத்து கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடைப்பட்ட சமயத்தில் அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட மாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் பேர் என்ன, அவர் வந்து கிரிமினல் லாயராக இருக்கார். ஆக்சுவலாக அந்த நபர் வந்து என்ன பேசுகிறார் அப்படின்னா, உங்கள் சைடு இருக்க பாதிப்பு, உங்கள் சைடு இருக்க இழப்பு எனக்கு புரியுது, இப்படி வீட்டுக்கெலாம் வராதிங்க, சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ஃப்யூச்சர் போயிடும், அசிங்கமாயிடும், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சமாதானம் பேசி என்னை அனுப்பி வச்சார். நானும் பொறுத்து பார்த்தேன். அவங்க சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. மறுபடியும் நான் ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணியும் நான் வரேன், எனக்கு தேவையானது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அதுக்கு பதிலுக்கு இந்த அவர் அறிமுகப்படுத்தினார் இல்லையா, அந்த மாமான்னு சொல்லி ஒரு கிரிமினல் அட்வொகேட் ஒருத்தர், வழக்கறிஞர், அவர்கிட்ட சொல்லி அவர் எனக்கு கால் பண்ணி, கொலை மிரட்டல் விடுற, உன் மேலே கேஸ் போட்டுருவேன், உன் குழந்தைய உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உன் மேலே கேஸ் போட்டு உன் குழந்தைய நான் வாங்கிடுவேன், என்னால் உன் ஏரியாவுக்கு வந்து ஒன்று எதுவும் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. பதிலுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் எப்படி என் மேலே பொய் வழக்கு போடலாம், எந்த ஆதாரத்தில் நீங்கள் கால் பண்ணி நான் என் குழந்தைக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறேன்
அப்படின்ட்டு உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் மனைவி தான் சொன்னாங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு உங்கள் மனைவி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என் மனைவி கிட்ட நான் கேட்டதுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நான் அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு கால் பண்ணி பேக்ரவுண்டை விசாரித்தாங்க. நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பற்றி சொன்னேன். அதை வச்சு அவங்களா பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு என் மனைவி சொல்கிறாங்க. அதுக்கான ஆடியோ கிளிப்பை நான் உங்களுக்கு போடுறேன், அதையும் கேளுங்க. நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணி சம்பந்தமே இல்லாம நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு அவனை லைஃப் த்ரெட்டன் பண்றேன்னு சொல்றதும், என் குழந்தைய வந்து நான் ஃப்ரெண்ட்ஸை வச்சு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்றதும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி நண்பா என் மேல இதை எப்படி வந்துட்டு சொல்லலாம்? நான் சொல்ல நண்பா, உங்களுடைய ஒய்ஃப் சொல்றாங்க. ஏன்னா அவரு கூட வந்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ம் அக்யூஸ்டா இருக்காங்க. சோ ம். அவங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு ரீசனுக்காக நான் சொல்றது. நானா யார் என் சொல்லல. ஒய்ஃப் சொன்னாங்களா? இல்லன்றீங்களா நீங்க? என் ஒய்ஃப் சொன்னாங்களா? இப்பவும் இந்த ரெக்கார்ட் ஆயிட்டு தானே இருக்கு. அது ஆகுது ஆகல சார், என் ஒய்ஃப் சொன்னாங்களா? இல்ல அதுதான் கேக்குறேன்ல. சார் சொல்றத சொல்லுங்க, ஒழுங்கா இத சொல்லுங்க. நீங்களும் சொன்னாங்க. ஸ்மார்ட்டாலாம் மூவ் பண்ற மாதிரிலாம் ஒண்ணும் எனக்கு தெரியல. இத நீங்க ஸ்மார்ட்டா சொல்லுங்க. மூவ் பண்றதெல்லாம் கிடையாது. ஆமா இல்ல, அதுவும் இல்லாம 6 வயசு குழந்தைய வந்துட்டு நீங்க வச்சிருக்கிறதே தப்பு இல்லையா? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு வழக்கறிஞர் இப்படி பொய்யான வழக்கு போட்டு ஒன்று அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? இதுதான் நான் இந்த வீடியோவில் கேட்க நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் யூடியூப்பில் ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. அவருமே நிறைய நியாயமான விஷயங்களை பேசியிருக்காரு. ஆனால் அவர் இப்படி முறை தவறி நடக்கிறது சரியா? இப்போ அந்த வழக்கறிஞர் மேலே நான் சட்ட ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அவரோட டீட்டெயில்ஸ் வச்சு நான் பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சில பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பார் கவுன்சில் போனாலுமே அவ்வளோ சுலபமாக ஒரு சாமானியனால் ஒரு வழக்கறிஞர் மேலே குற்றச்சாட்டு எழுப்ப முடியுமா? அவரோட என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்குறாங்க, அவருடைய மொத்த விவரங்களும் கேட்குறாங்க. அதை எடுக்கிறது எவ்வளோ சிக்கலான விஷயம். ஒரு சாமானிய மனுஷன் ஒரு வழக்கறிஞர் மேலே எப்படி அவ்வளோ ஈஸியாக ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ண முடியும்? இந்த வீடியோக்கான முக்கியமான நோக்கமே என்ன மாதிரி இதே பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்காகவும் இனிமேலும் யாரும் இந்த மாதிரி பிரச்சனையை அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணியிருக்கேன். நான் 10 வருஷம் கல்யாண வாழ்க்கையை கடந்து இன்றைக்கி சட்ட ரீதியாக எங்களோட விவாகரத்தில் என்னென்ன சட்ட சிக்கல்களை அனுபவிச்சுட்ருக்கேன்ட்டு மக்களாகி உங்கள்கிட்டையும் நீதிமன்றங்கள்கிட்டையும் நியாயம் கேட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். அது என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவாகரத்துக்காக செக்ஷன் 13, குழந்தையோட கஸ்டடிக்காக செக்ஷன் 26, அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 497 அடல்டரி. அதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 சட்டங்களும் விவாகரத்துக்காக அப்ளை பண்ணியிருக்க ஒரு தம்பதிகளுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்காம சமமான நீதி கொடுக்குதா? ஏன்னா நான் பர்சனலாக இந்த 3 சட்டங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு 6 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையை மீட்டெடுக்கிறதுக்காகவும் நான் தப்பானவன் இல்லை, என் பக்கம் இருக்க நியாயத்தை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கேன். ஆனால் எங்கே போயும் எனக்கு அந்த நியாயம் கிடைக்கல. என்னோடய வாழ்க்கை போச்சு, என் குழந்தையோட குழந்தைத்தனமே போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன். என் குழந்தைக்காகவாவது ஒரு நியாயம் கிடைக்குமான்னு நான் போராடுறேன். இந்த மாதிரி சட்ட சிக்கல்களால் என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க நான் சொன்ன இந்த 3 சட்டத்தை பற்றியும் அந்த வழக்கறிஞர் பேசுனது சரியா தப்பா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குங்கிறத நம்புகிறேன். அதனால் நான் தைரியமாக பேசுகிறேன். இந்த சட்டங்களை பற்றி பேசுகிறதுக்கோ கேள்வி எழுப்புறதுக்கோ நான் ஒன்றும் வழக்கறிஞரோ நீதிபதியோ கிடையாது. இந்த சட்டங்களாலேயும் நான் நம்பின சிலராலேயும் பாதிக்கப்பட்ட உங்களை மாதிரி நான் ஒரு சாமானியன். நன்றி.